அந்த நித்திய ஜீவனை அடையும்படியாக தான் நாம இவ்வளவு போராட்டம் போராடிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த நித்திய ஜீவனை அடையும் பொருட்டாக. அல்லேலூயா. இப்போ மனுஷனுக்கு மரணம் என்பதே கிடையாது. எப்போ அப்படின்னா ஆதியாகமம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதாவது நன்மை தீமை அறியும் கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இது யாரு சொல்றாரு? ஆதாமுக்கு சொல்றாரு. ஆதாமுக்கு தேவன் சொல்றாரு. அப்போ அந்த அந்த நன்மை தீமை அறியும் கனியை புசிப்பதற்கு முன்பாக மனுஷனுக்கு மரணமே கிடையாது. இல்லையா? அவன் படைக்கப்படும் பொழுதே அவனுக்கு அவனை சாக வேண்டும், அவனுக்கு மரணம் வர வேண்டும் என்று தேவன் படைக்கவில்லை. இந்த உலகத்துல வாழணும். அவன் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அவன் டைரக்டா எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் அவனை கொண்டு அவனுடைய அந்த இடத்துல அவனை வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் எப்பொழுது அது தேவனுடைய தேவன் சொன்ன வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை அவன் எப்போ சாப்பிட்டானோ, அதாவது பாவம் செய்தானோ, அப்பொழுது மரணம் அவனுக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த மரணம் அந்த மரணத்தை நீக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை பெறுகிறவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்ள